வணக்கம், வெல்கம் டு நீட்டம்ல. நான் உங்கள் சிவகுமார். ஃபர்ஸ்ட் சாப்டர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். அழகரும் அளவீடுகளும். செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா இயக்கவியல். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இப்பதான் நீங்க இந்த நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இடையில இருக்க எந்த சாப்டரையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அடிப்படை கணிதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அடிப்படை கணிதங்கிறது எல்லா சாப்டர்லயும் ஒரு பேசிக் கான்செப்ட். ஒன்ஸ் நீங்க அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா உங்களால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, சோ அந்த அடிப்படை கணிதத்தோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். சோ தயவு செய்து அதை பார்த்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, சோ இப்போ இயக்கவியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன். சோ 2 பாயிண்ட் நான் எடுத்தேன். A பாயிண்ட், இது என்னது B பாயிண்ட். இதுக்கு இடைப்பட்ட தொலைவு நான் என்ன எடுத்திருக்கேன்? D. ஓகே, இனிஷியலா நான் எங்க இருக்கேன் அப்படின்னா t is equal to 0 ஏல இருக்கேன். ஓகே, இப்போ t is equal to 1 r. ஓகே, என்னோட நிலை எப்படி தான் இருக்கு? ஏலே தான் இருக்கு. அதே மாதிரி t is equal to 2r 3r 4r சொல்லும்போது என்னோட நிலை எங்கே தான் இருக்கு? சேம் ஏலே தான் இருக்கு. அப்படின்னா இங்க என்ன சொல்லலாம்? t மாறுபடுகிறது, பட் என்னோட நிலை என்ன சொல்லலாம்? மாறுபடவில்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா? சோ t மாறுபடுகிறது. இங்க xங்கிறது பொருளின் நிலை என்ன சொல்லலாம்? மாறுபடவில்லை சொல்லிடலாம் இல்லையா? சேம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இது. செகண்ட் எக்ஸாம்பிள் சேம் 2 பாயிண்ட் நான் கன்சிடர். A பாயிண்ட், இது B பாயிண்ட், இடைப்பட்ட தொலைவு என்ன சொல்லிட்டேன்? D. இனிஷியலா நான் எங்க இருக்கேன்? t is equal to 0 ஏல இருக்கேன். t is equal to 1 r சொல்லும்போது நான் இங்க வந்துட்டேன் எக்ஸாக்ட்டா ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்துட்டேன். ஓகே, t is equal to 2r னு சொல்லும்போது இங்க வந்துட்டேன் B பாயிண்ட். அப்படினா இந்த எக்ஸாம்பிள்ல எனக்கு tu சேஞ்ச் ஆகுது, பொருளின் நிலையும் என்ன ஆயிட்டு இருக்கு? சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படினா காலத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறுபடுகிறது சொல்லலாம் இல்லையா? காலத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறுபடுகிறது. இங்க என்ன சொல்லலாம்? செகண்ட், காலத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறுபடவில்லை சொன்னா. அப்படின்னா பொருளின் நிலை மாறுபடலைன்னா என்ன சொல்லலாம்? ஓய்வு நிலை. இங்க என்ன சொல்லலாம்? காலத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறுபடுகிறதுனால என்ன சொல்லலாம்? இயக்கம்னு சொல்லலாம். இயக்க நிலை இல்லைன்னா இயக்கம் சொல்லலாம். புரிஞ்சுதா? இப்போ இயக்கம் என்ன? காலத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறுபடுவதை என்ன சொல்லிடலாம்? இயக்கம் சொல்லலாம் இல்லையா? ஒன்ஸ் எனக்கு பொருள் இயக்கத்துல இருந்துச்சுன்னா நான் பொருளின் இயற்பியல் அளவுகளை என்னால கால்குலேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், சோ x by tங்கிறது என்ன அப்படின்னா வேகம். ஒன்ஸ் எனக்கு வேகம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உந்தம் கால்குலேட் பண்ணலாம். m into b. எனக்கு உந்தம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் முடுக்கம் கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா சோ dv by dt இல்லையா? அப்படின்னா இயக்கத்தில் உள்ள பொருளின் இயற்பியல் அளவுகளை கணிதவியல் கொண்டு விளக்கப்படும் ஒரு பாடப்பிரிவு என்னது? இயக்கவியல். புரிஞ்சா? சோ இப்போ இயக்கவியல் என்ன மறுபடியும் டிஃபைன் பண்றேன். இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் இயற்பியல் அளவுகளை கணிதவியல் கொண்டு விளக்கப்படும் பாடப்பிரிவு என்ன சொல்லலாம்? இயக்கவியல் சொல்லலாம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், பொருளின் நிலை காலத்தை பொறுத்து மட்டும் மாறுபடுவதில்லை. எதை பொறுத்து மாறுபடும்? குறிப்பாயத்தை பொறுத்து மாறுபடும். எக்ஸாம்பிள், நீங்க ட்ரெயின்ல இருக்கீங்க, ட்ரெயின் இந்த திசையில மூவ் ஆயிட்டு, நான் பிளாட்ஃபார்ம்ல ஓய்வு நிலையில இருக்கேன். பிளாட்ஃபார்ம்ல இருந்து நான் உங்களை பார்க்கும்போது நீங்க எந்த டைரக்ஷன்ல எந்த திசையில மூவ் ஆவீங்க? இந்த திசையில. அதே மாதிரி நீங்க என்ன பார்க்கும்போது நான் எந்த திசையில மூவ் ஆவேன்? இந்த திசையும் மூவ் ஆகும். அப்படின்னா இதுல ட்ரெயினுங்கிறது ஒரு குறிப்பாயம், நான் நின்றுட்டு இருக்க பிளாட்ஃபார்ம் இன்னொரு குறிப்பாயம். அப்படின்னா குறிப்பாயங்கிறது என்ன? இங்க அச்சு. அச்சை பொறுத்து பொருளின் இயக்கம் மாறுபடும். ஓகே, சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, சோ 2 பொருள் நான் கன்சிடர் பண்றேன். பொருள் A, அதோட வேகம் v is equal to 0 என்ன சொல்லலாம்? ஓய்வு நிலை சொல்லலாம். அதே மாதிரி பொருள் B, அதோட வேகம் b நான் சொல்லிட்டேன். அப்படின்னா பொருள் B இன் வேகம் b நான் எப்படி நான் குறிப்பிடலாம்?
ஏவை பொறுத்து நான் சொல்லிடுறேன். இல்லைன்னா எப்படி சொல்லலாம், ஏவை பொறுத்து பி இன் வேகம் பி நான் சொல்லிடுறேன். அப்படின்னா ஏங்கிறது ஒரு குறிப்பாயம், பிங்கிறது ஒரு குறிப்பாயம். என்ன சொல்லலாம், இது ஜெனரலா என்ன சொல்லலாம், அச்சு நான் சொல்லிடுறேன். எக்ஸ் ஆக்சிஸ், y z சொல்லிடுறேன். சோ இது என்ன சொல்லலாம், ஆய அச்சு, origin. ஓகே, இங்க எனக்கு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நான் அந்த பொருளை எப்படி குறிப்பிடுவேன், முப்பரிமாணம் எனக்கு என்ன இருக்கணும், x, y, z. ஓகே, எப்படி குறிப்பிடலாம், சோ நான் நிலை வெக்டர் எப்படி குறிப்பிடலாம், r பார் எப்படி குறிப்பிடலாம், xi வெக்டர் பிளஸ் yj வெக்டர் பிளஸ் zk வெக்டர் குறிப்பிடலாம் இல்லையா. ஓகே, சோ இது என்ன அப்படின்னா நிலை வெக்டர். இப்போ ரெண்டு பொருள் இருக்கு, ரெண்டு பொருளோட நிலை வெக்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம், சேம் x y z. அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்றேன், இது a பாயிண்ட், இது b பாயிண்ட். அப்படின்னா இதோட நிலை வெக்டர் என்ன சொல்லணும், ra. ra எப்படி குறிப்பிடலாம், xi. சோ x1 i cap plus y1 j cap plus z1 k cap குறிப்பிடலாம். அதே மாதிரி இது நான் rb ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா எப்படி குறிப்பிடலாம், வெக்டர் x2 i cap plus y2 j cap plus z2 k cap குறிப்பிடலாம். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இயக்கத்தின் வகைகள். ஓகே, சோ பொருள் இயங்கும் பரிமாணங்களை பொறுத்து ஓகே இயக்கங்களை மூன்று வகைப்படுத்தலாம். ஓகே, என்னென்ன அப்படின்னா சோ ஒரு பரிமாண இயக்கம், சோ நெக்ஸ்ட் இரு பரிமாண இயக்கம், மூணாவது என்ன சொல்லிடலாம், முப்பரிமாண இயக்கம் சொல்லிடலாம். சோ இப்போ ஒரு பரிமாணம்னா 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல். இப்போ ஒரு பரிமாண இயக்கம் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம். சோ எல்லா டைரக்ஷனுக்கும் ஒரே ஒரு திசையில மட்டும் இருக்கும். ஓகே, சோ இரு பரிமாண இயக்கம் நான் என்ன சொல்லலாம், வட்ட இயக்கம். 2 டைமென்ஷனல். முப்பரிமாண இயக்கம் அப்படின்னா வாயுவின் இயக்கம் என்ன சொல்லலாம், முப்பரிமாண இயக்கம். சோ ஃபர்ஸ்ட் எதை பார்க்கலாம், நேர்கோட்டு இயக்கம் பார்க்கலாம். ஓகே, இந்த நேர்கோட்டத்துல என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா தொலைவு, இடப்பெயர்ச்சி, சோ மூணாவது வேகம், நெக்ஸ்ட் திசை வேகம், நெக்ஸ்ட் முடுக்கம் தான் என்ன அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா தொலைவு இடப்பெயர்ச்சிக்கான வேறுபாடு பார்க்கலாம். தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சினா என்னன்னு பார்க்கலாம். தொலைவு எனது இடப்பெயர்ச்சி. சோ ஃபர்ஸ்ட் தொலைவுனா என்ன பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள கால இடைவெளியில் பொருள் கடந்த மொத்த நீளத்தின் மதிப்பு என்ன சொல்லலாம், தொலைவுன்னு சொல்லலாம். பொருள் கடந்த மொத்த நீளம் என்ன சொல்லலாம், தொலைவுன்னு சொல்லலாம். இதே இடப்பெயர்ச்சி சொன்ன அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள கால இடைவெளியில் இறுதி புள்ளிக்கும் பொருளின் இறுதி நிலைக்கும் ஆரம்ப நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன சொல்லலாம், இடப்பெயர்ச்சி சொல்லலாம். ஓகே, சோ இல்ல அப்படின்னா மிக குறைந்த தொலைவை என்ன சொல்லலாம், இடப்பெயர்ச்சி சொல்லலாம். புரியுதா? சோ பொருள் கடந்த மிக குறைந்த தொலைவை என்ன சொல்லலாம், இடப்பெயர்ச்சி சொல்லலாம். எக்ஸாம்பிள், இப்ப நான் ஏல இருந்து பிக்கு மூவ் ஆகணும். சோ நான் இதை மட்டும் ஒரு பாதையை நான் சூஸ் பண்ண முடியாது, நான் இன்னொரு பாதை சூஸ் பண்ணலாம், இந்த பாதையை நான் சூஸ் பண்ணலாம். ஓகே, இது பாதை 1, இது பாதை 2, இது பாதை 3. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாதையை சூஸ் பண்றேன். ஓகே, சோ இப்போ தொலைவுங்கிறது என்ன அப்படின்னா
இதோட மொத்த நீளம் என்ன சொல்லிடலாம், தொலைவுன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்படின்னா இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா பொருள் கடந்த மிக குறைந்த தொலைவு. சோ இப்போ எது இந்த 3 கண்டிஷன்ல எது மிக குறைந்த தொலைவா இருக்கும், இந்த 2. சோ இது எங்க என்ன சொல்லலாம், இடப்பெயர்ச்சி சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட்ங்கிறது என்ன சொல்லலாம், தொலைவுன்னு சொல்லிடலாம். இப்போ இடப்பெயர்ச்சியை எப்படி குறிப்பிடலாம், இரு பரிமாணத்துல x y. சோ 2 பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ண a, இன்னொரு பாயிண்ட் b. அப்படின்னா சோ இதோட நிலை வெக்டர் RA எப்படி குறிப்பிடலாம், x1 i plus y2 j. அதே மாதிரி RB எப்படி குறிப்பிடலாம், x2 i plus y2 j குறிப்பிடலாம். அப்படின்னா நான் A ல இருந்து B க்கு நான் மூவ் ஆகிறேன். அப்படின்னா எந்த டைரக்ஷன், இந்த திசையில. அப்படின்னா எப்படி குறிப்பிடலாம், இறுதி புள்ளிங்கிறது B, ஆரம்ப புள்ளிங்கிறது A. சோ எப்படி குறிப்பிடலாம், RB minus RA குறிப்பிடலாம். அப்படின்னா என்ன கிடைக்கும், x2 i plus y2 j minus x1 i plus y1 j. ஓகே, இதே இப்போ B ல இருந்து A க்கு மூவ் ஆற எப்படி குறிப்பிடலாம், R AB னு குறிப்பிடலாம். அப்படின்னா என்ன கிடைக்கும், RA minus RB னு குறிப்பிடலாம். சோ எந்த திசையில இருக்கும், இதுக்கு எதிர் திசைன்னு சொல்லலாம். அப்படின்னா RBA வும் RAB வும் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லலாம், ரெண்டும் எதிர் திசை. சோ இது என்ன சொல்லலாம், நெகட்டிவ்ங்கிறது என்னதுல எதிர் திசை. அப்படின்னா இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு வெக்டர் அளவு, RABங்கிறது ஒரு எண் அளவு, இங்க மைனஸ்ங்கிறது ஒரு திசை. சோ இத என்ன சொல்லலாம், வெக்டர்னு சொல்லலாம். அப்படின்னா தொலைவுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கேலார் எண் மதிப்பு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாயிண்ட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாதையை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது தொலைவு நான் சொல்லலாம், இடப்பெயர்ச்சிங்கிறது செகண்ட் பாதை. அப்படின்னா மொத்த நீளம், சோ இதோட மொத்த நீளம் எதை விட அதிகமா இருக்கும், இடப்பெயர்ச்சி விட அதிகமா இருக்கும் சொல்லலாம். அப்படின்னா தொலைவு கிரேட்டர் தென் இடப்பெயர்ச்சி நான் சொல்லலாம். சோ பாதை 1 இங்க பாதை 2 இல்லையா. இப்போ நான் 2ங்கிறது தொலைவுன்னு சொல்லலாம், இடப்பெயர்ச்சினா சொல்லலாம் இல்லையா. இப்போ ரெண்டாவது பாதை சூஸ் பண்ணேன். இப்போ ரெண்டாவது பாதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் அந்த ரெண்டாவது பாதை தொலைவுன்னு சொல்லலாம், இடப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். அப்படின்னா இப்போ தொலைவு இந்த கணிதம் சொல்லலாம், தொலைவு இஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி. சோ பாதை 2 இதுவும் பாதை 2. அப்படின்னா ஜெனரலா தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையே உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா தொலைவு கிரேட்டர் than or equal to, இங்க greater than இங்க equal to, நான் எப்படி எழுதுறேன், greater than or equal to இடப்பெயர்ச்சி சொல்றேன். எனக்கு திசை வேணாங்கிறதுனால நான் மாடுலஸ். புரியுதா? சோ இது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1. நான் வீட்ல இருந்து பள்ளிக்கு போறேன். வீடு, இது பள்ளி. ஓகே, சோ இது கிடைப்பட்ட தொலைவு 2 கிலோமீட்டர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து பள்ளிக்கு போறேன், தென் பள்ளியில இருந்து நான் வீட்டுக்கு போறேன். தொலைவு இடப்பெயர்ச்சி காண்க கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நான் தொலைவுங்கிறது என்ன, பொருள் கடந்த மொத்த நீளம். அப்படின்னா பொருள் கடந்த மொத்த நீளம் எப்படி, சோ ஃபர்ஸ்ட் வீடுல இருந்து பள்ளி 2 கிலோமீட்டர், பள்ளியில இருந்து வீடு 2 கிலோமீட்டர். அப்படின்னா மொத்த நீளம் 4 கிலோமீட்டர். ஓகே, சோ இப்போ இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா இறுதி நிலைக்கும் தொடக்க நிலைக்கும் இடைப்பட்ட வேறுபாடு. சோ இறுதி நிலை வீடு, தொடக்க நிலை என்னது வீடு. அப்படின்னா இரண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு என்ன சொல்லலாம், 0 நான் சொல்றேன். அப்படின்னா தொடக்க நிலையும் இறுதி நிலையும் சமமா இருந்துச்சு அப்படின்னா இடப்பெயர்ச்சி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, புரியுதா? சோ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். பொருள் ஒன்று வட்டப்பாதையில் இயங்குகிறது. A, இது P, இது C, இது D, இது என்னது origin. ஓகே, சோ தொலைவு இடப்பெயர்ச்சி காண்க. சோ பாதை கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் பாதை என்ன அப்படின்னா AOB, செகண்ட் பாதை ABC, தேர்ட் பாதை ABCD, நாலாவது பாதை என்னது ABCD. சோ இது என்ன அப்படின்னா ஆரம், இது ஆரம்.
ஓகே ஃபர்ஸ்ட் பாதை என்ன சோ AOB இது A இது O இது B சோ பாதைங்கிறது என்ன ஓகே சோ AOB அப்படினா இது ஆரம் R அப்படினா தொலைவுங்கிறது என்ன 2R சோ இடப்பெயர்ச்சிங்கிறது சோ எனக்கு இது R அப்படினா இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் பித்தாகரஸ் தியரம் என்ன வேல்யூ வரும் √2R R square plus R square is equal to X square the X is equal to √2R ஓகே சோ என்ன கிடைக்கும் √2R ஓகே செகண்ட் பாதை சூஸ் பண்ணலாம் இப்போ செகண்ட் பாதைங்கிறது என்னது ABC சோ ABCங்கிறது அரைவட்டம் இது A இது B இது என்னது C இல்லையா சோ இது என்னது ஆரம் இது ஆரம் ஓகே சோ நான் இடப்பெயர்ச்சி என்ன சொல்லிடுவேன் மிக குறைந்த தொலைவுங்கிறது A ல இருந்து டைரக்டா C க்கு போயிடலாம் என்ன வேல்யூ 2R இல்லையா தொலைவு எப்படி கால்குலேட் பண்ணலாம் தொலைவு is equal to சோ இது என்னோட தொலைவுன்னு சொல்லிடலாமா இப்போ நான் இந்த பாதை சூஸ் பண்ணா இது என்னோட தொலைவு இதோட வட்டத்தின் சுற்றளவு சோ இது எதுக்கு சமமா இருக்கும் வட்டத்தின் சுற்றளவுக்கு சமமா இருக்கும் அப்படினா ஒரு வட்டத்தின் சுற்றளவு என்ன சொல்லலாம் 2πr அரை வட்டத்தின் சுற்றளவு அதுல பாதி இருக்கும் இல்லையா சோ என்ன கிடைக்கும் 5r இல்லையா சோ தொலைவு 2πr இடப்பெயர்ச்சி 2r தேர்ட் கண்டிஷன் என்னது A B C சோ அப்படினா என்ன சொல்லலாம் 4/3 அப்படினா அரை வட்டமா இருக்கும்போது அதோட சுற்றளவு πr அதுல பாதி என்னவா இருக்கும் πr/2 சோ இதோட சுற்றளவு என்னது πr/2 then இதோட சுற்றளவு πr/2 இதோட சுற்றளவு என்ன இருக்கும் πr/2 அப்படினா இத நான் கூட்டினா என்ன தெரிஞ்சிடும் இதோட மொத்த சுற்றளவு எனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா சோ A B C D ஓட மொத்த சுற்றளவு எப்படி கால்குலேட் பண்ணலாம் 3πr/2 சோ இதுங்கிறது என்னது தொலைவு இப்போ இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன நான் டைரக்டா எதுக்கு வந்துடலாம் B க்கு வந்துடலாம் டைரக்டா எது வந்துடலாம் இது சோ இது R இதுவும் R அப்படினா இதோட வேல்யூ √2 இல்லையா சோ நாலாவது பாயிண்ட் சோ A B C D A அப்படினா see சோ இப்போ ஒரு முழு வட்டம் அப்படினா முழு வட்டத்தோட தொலைவு என்ன சொல்லலாம் அதோட சுற்றளவுங்கிறது என்ன அப்படின்னா இதோட சுற்றளவு 2πr இடப்பெயர்ச்சிங்கிறது தொடக்க நிலையும் இறுதி நிலையும் சமமா இருக்கனால இடப்பெயர்ச்சி என்ன ஆகும் 0 புரிஞ்சுதா சோ இது நாலாவது கண்டிஷன் சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம் பொருளொன்று வட்ட பாதையிலே இயங்குகிறது சோ இது A இந்த பாயிண்ட் B சோ இது ரெண்டு பாயிண்டும் ஏற்படுத்தும் கோணம் 120 டிகிரி எனில் இடப்பெயர்ச்சியின் மதிப்பு கேட்டிருக்காங்க ஓகே சோ ஆப்ஷன் √3r ஆப்ஷன் B 1/√3r ஆப்ஷன் C √2r ஆப்ஷன் D 3r சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் இடப்பெயர்ச்சிங்கிறது இந்த நீளம்ங்கிறது என்னது இடப்பெயர்ச்சி இல்லையா சோ இது r இது r இல்லையா எனக்கு இந்த நீளம் வேணும் சோ இது ஏற்படுத்தும் கோணம் என்ன சொல்லிட்டாங்க 120 டிகிரி அப்படினா இத நான் பாதியை கட் பண்றேன் இத பாதியை நான் கட் பண்ணா இது என்னவா இருக்கும் டோட்டல் 120 இது என்னவா இருக்கும் 60 இது 90 அப்படினா இது என்னவா இருக்கும் நான் டோட்டல் எனக்கு 180 வரும் அப்படினா இதோட வேல்யூ 30 அதே மாதிரி இதோட வேல்யூ என்னது 30 ஓகே நான் தனியா எழுதிருக்கேன் இது 30 எனக்கு இந்த சைடு வேணும் இது r எனக்கு இந்த சைடு வேணும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் cos θ யூஸ் பண்ணலாம் cos θங்கிறது என்ன cos 30 is equal to அடுத்த பக்கம் எனக்கு தெரியாது டிவைடட் பை கர்ணம் ஓகே சோ இப்போ x வேணும் அப்படினா x is equal to cos 30ங்கிறது √3/2 சோ into r சோ இது என்ன வேல்யூ √3/2 into r சோ இதுவும் என்ன இருக்கும் √3/2 into r அப்ப நான் இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கும் இதோட மொத்த நீளம் எனக்கு கிடைக்கும் இப்போ நான் √3/2 into r plus √3/2 into r எனக்கு கிடைக்கும் √3 into r. Okay, so next problem
கனசதுரத்தை எடுத்துட்டேன். கனசதுரத்தோட பக்கம் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும் இல்லையா? சோ இது A, இது B, C, D. நான் A ல இருந்து D க்கு போகணும். அதுக்கு நான் சூஸ் பண்ற பாதை A, B, C, D. ஓகே, சோ A, B, C, D நான் பாதையை சூஸ் பண்றேன். சோ என்ன கால்குலேட் பண்ணணும்? இடப்பெயர்ச்சி, தென் தொலைவை நான் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் தொலைவை கால்குலேட் பண்றேன். சோ பக்கம் எல்லாமே சமமா இருக்கும், அதனால A, A, A. சோ தொலைவுங்கிறது என்ன அப்படின்னா 3A சொல்லிடலாம் இல்லையா? இப்ப இடப்பெயர்ச்சி கால்குலேட் பண்ணணும். இடப்பெயர்ச்சிங்கிறது நான் டைரக்டா போயிருக்கேன் இல்லையா? டைரக்டா போறோம். இப்போ இதோட நீளத்தை கால்குலேட் பண்ணா என்ன சொல்லலாம்? இடப்பெயர்ச்சி சொல்லலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த நீளத்தை நான் கால்குலேட் பண்றேன். ஓகே, சோ ஒன்ஸ் எனக்கு இந்த நீளம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது என்ன சொல்லிடலாம்? செங்கோண முக்கோணம் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் கால்குலேட் பண்றேன். சோ இந்த மூன்று பக்கமும் செங்கோண முக்கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இது A, இது A, இது என்னவா இருக்கும்? √2a. அப்படின்னா இதோட வேல்யூ √2e. அப்படின்னா இதோடது A, இது √2a. இதோடது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்றேன். √2a whole square plus a square is equal to, இதை நான் சொல்லலாம், இதோட நான் x ன்னு வெச்சிட்டேன் அப்படின்னா x square. ஓகே, சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதை நான் ஸ்கொயர் பண்ணா 2a square, இது a square என்ன கிடைக்கும்? x square. and x ங்கிறது என்ன? √3a. புரியுதா? சோ வேல்யூ வந்து √3. புரியுதா? ஓகே, அடுத்த இயற்பியல் அளவு என்னன்னு பார்க்கலாம். வேகம், இது திசை வேகம். ஓகே, சோ இப்போ வேகம் எப்படி குறிப்பிடலாம்? b is equal to பொருள் கடந்த மொத்த நீளம் என்ன சொல்லலாம்? தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். ஓகே, ஜெனரலா s by t ன்னு சொல்லுங்க. அதே மாதிரி திசை வேகத்தை எப்படி குறிப்பிடலாம்? b is equal to பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம். சோ இப்போ இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு வெக்டர் அளவு அப்படின்னா திசை வேகங்கிறது ஒரு வெக்டர் அளவு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி தொலைவுங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவு, வேகங்கிறது இங்க ஒரு ஸ்கேலார் அளவு. ஓகே, இப்போ வேகத்துல ரெண்டு வகையான வேகம் பார்க்கலாம். ஒன்னு சராசரி வேகம், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உடனடி வேகம். அதே மாதிரி திசை வேகத்திலும் ரெண்டு வகை பார்க்கலாம். என்ன அப்படின்னா சராசரி வேகம், சராசரி திசை வேகம், என்ன அப்படின்னா உடனடி திசை வேகம். ஃபர்ஸ்ட் சராசரி வேகம்னா என்ன, சராசரி திசை வேகம்னா என்ன பார்க்கலாம். சராசரி வேகம், அதே மாதிரி சராசரி திசை வேகம். சோ இப்ப சராசரி வேகத்தை எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா v average is equal to, சோ பொருள் கடந்த மொத்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பொருள் A ல இருந்து B க்கு மூவ் ஆகணும். ஓகே, அப்படின்னா A க்கும் B க்கும் இடைப்பட்ட தொலைவு நான் s எடுத்துட்டேன். ஓகே, அதே மாதிரி பொருள் A ல இருக்கும்போது அதோட டைம் t1, பொருள் B ல இருக்கும்போது அதோட டைம் t. அப்படின்னா சராசரி வேகத்தை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? b average. சோ மொத்த தொலைவுங்கிறது s டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம்ங்கிறது t2 minus t1. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு. புரியுதா? இப்போ சராசரி திசை வேகம் பார்க்கலாம். சோ v average இங்க வெக்டர் அளவு எப்படி கொடுக்கலாம்? சோ இடப்பெயர்ச்சி, மொத்த இடப்பெயர்ச்சி அதற்கு எடுத்துக்கொண்ட காலம். அப்படின்னா இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா இறுதி நிலை மற்றும் ஆரம்ப நிலை. இறுதி நிலை நான் என்ன சொல்லிட்டேன்? r final மைனஸ் தொடக்க நிலை என்ன? r initial. ஓகே, சோ இதற்கு இடைப்பட்ட கால இடைவெளி என்ன சொல்லலாம்? t2 minus t. புரியுதா? சோ இதை எப்படி குறிப்பிடலாம்? டெல்டா r. இதை எப்படி குறிப்பிடலாம்? டெல்டா t. ஓகே, இது வெக்டர், அதனால பா. ஓகே, புரியுதா? இப்போ அச்சுல நான் எப்படி குறிப்பிடலாம்? இது x axis, இது y axis, இது பரிமாணம். பொருள் A, இங்க B பாயிண்ட். இந்த பாயிண்ட் எப்படி குறிப்பிடலாம்? RA,
இந்த பாயிண்ட் எப்படி குறிப்பிடலாம் RB. இப்போ A ல இருந்து B க்கு நான் மூவ் ஆகணும் அப்படின்னா RA RBA ஃபைனல் பாயிண்ட், இது என்னது இனிஷியல் பாயிண்ட். எப்படி குறிப்பிடலாம் RB minus RB. புரிஞ்சுதா? ஓகே, சோ அதுக்கான டைம் t2, சோ t2 minus t1. புரிஞ்சுதா? அடுத்ததா உடனடி திசைவேகம். இப்போ நான் A ல இருந்து B க்கு நான் மூவ் பண்றேன். ஓகே, சோ A ல இருக்கும்போது என்னோட காலம் 0. ஓகே, B ல இருக்கும்போது என்னோட காலம் 4. அப்படின்னா A க்கும் B க்கும் இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி டிவைடட் பை இந்த காலத்தில் ஏற்படும் மாற்றத்தை நான் கால்குலேட் பண்ண எனக்கு கிடைச்சிரும். சராசரி திசைவேகம் எனக்கு கிடைச்சிரும். ஆனா எனக்கு t is equal to 2r இருக்கும்போது என்னோட திசைவேகத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு தெரிய வேண்டியது உடனடி திசைவேகம். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருளின் திசைவேகத்தை என்ன சொல்லலாம்? உடனடி திசைவேகம் சொல்லலாம். குறிப்பிட்ட காலத்தில் பொருளின் திசைவேகம் என்ன சொல்லலாம்? சோ உடனடி திசைவேகம் சொல்லலாம். சோ எக்ஸாம்பிள், சோ போலீஸ் யூஸ் பண்ற ஸ்பீடோமீட்டர் எதை காமிக்கும்? உடனடி திசைவேகத்தை காமிக்கும். ஓகே, சோ அதை எப்படி குறிப்பிடலாம்? b instant is equal to, ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சராசரி திசைவேகத்தை கால்குலேட் பண்ணோம் dr by dt. எனக்கு குறிப்பிட்ட டைம்ல வேணும்ங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்? டைம் is equal to எதுல வேணுமோ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எந்த காலத்தில் வேணுமோ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ அதனால லிமிட். ஓகே, புரியுதா? சோ எனக்கு என்ன கிடைச்சிரும்? dr by dt. சோ இங்க டெல்டாங்கிறது சராசரி திசைவேகத்துக்கு நான் குறிப்பிடுவேன். இப்போ dr by dtங்கிறது எதை குறிப்பிடுவேன்? உடனடி திசைவேகத்துல குறிப்பிடுவேன். இப்போ drங்கிறது என்ன அப்படின்னா சிறு தொலைவில் ஏற்படும் மாற்றம் டிவைடட் பை dtங்கிறது சிறு காலத்தில் ஏற்படும் மாற்றம். நான் என்ன சொல்லிருப்பேன்? ஒன்ஸ் திசை தெரிஞ்சு அப்படின்னா உடனடி திசைவேகம் எனக்கு தெரிஞ்சு. புரிஞ்சுதா? சோ அதே மாதிரி உடனடி வேகம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருளின் வேகத்தை குறிப்பிடலாம் அப்படின்னா உடனடி வேகம் சொல்லலாம். சேம் v instant எப்படி குறிப்பிடலாம்? இங்க delta r divided by delta t limit t goes to 0 என்ன கிடைச்சிரும்? dr by dt. சோ இங்க என்ன அப்படின்னா ஒரு ஸ்கேலார், அதனால நான் யூஸ் பண்றேன் மாடுலஸ் யூஸ். புரிஞ்சுதா? வேகம் திசை வேகத்தை எப்படி குறிப்பிடலாம் பார்க்கலாம். இப்போ பொருள் ஒன்று இந்த பாதையில மூவ் ஆயிட்டு. ஓகே, சோ இந்த பாயிண்ட் என்னது? A பாயிண்ட், இது B பாயிண்ட், இது என்ன பாயிண்ட்? இது எனக்கு C பாயிண்ட். எனக்கு A ல இருந்து எனக்கு C க்கு மூவ் ஆகணும். என்ன கால்குலேட் பண்ணணும்? வேகம். திசை வேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா சோ வேகம்ங்கிறது என்ன அப்படின்னா மொத்த நீளம் டிவைடட் பை காலம். இப்போ A ல இருக்கும்போது என்னோட காலம் t1, C ல இருக்கும்போது என்னோட காலம் t2. அப்படின்னா வேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ மொத்த நீளம், இந்த நீளம் எடுத்துக்கொண்ட காலம். ஓகே, சோ இப்போ மொத்த நீளம் எப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? a b c டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலங்கிறது என்ன அப்படின்னா t2 minus t1. அப்படின்னா திசைவேகங்கிறது எனக்கு இந்த பாதையில எனக்கு எடுக்க வேண்டியதுல எனக்கு டைரக்டாவே நான் போனா போதும். அப்படின்னா இத நான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? திசைவேகம். அப்படின்னா மிக குறைந்த தொலைவு, இது என்னோட மிக குறைந்த c minus a divided by t2 minus t1 அப்படிங்கிறது என்னது? திசைவேகம். அப்படின்னா abcங்கிறது என்ன அப்படின்னா தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். சோ இதுதான் வேகத்துக்கும் திசைவேகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு. புரிஞ்சுதா? ஓகே, சோ இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். நிலை வெக்டர் கொடுத்திருக்காங்க. r is equal to முப்பரிமாணம் 2t square I cap plus 3t j cap plus 5k cap. Okay, so எனக்கு என்ன கால்குலேட் பண்ணனும்? first t is equal to 1 to 2 சராசரி திசைவேகம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி t is equal to 3 உடனடி திசைவேகம் கேட்டிருக்காங்க.
சோ இது எதனால உடனடி திசைவேகம்? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல திசைவேகம் கேட்டுக்கனால உடனடி திசைவேகம். இங்க இடைப்பட்ட காலத்துல கேட்டுக்கனால இது சராசரி திசைவேகம். ஃபர்ஸ்ட் சராசரி திசைவேகம் கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா சராசரி திசைவேகம் is equal to delta r by delta t. அப்படின்னா இறுதி நிலை மைனஸ் தொடக்க நிலை டிவைடட் பை டெல்டா t2 மைனஸ் t1. அப்படின்னா இறுதி நிலைங்கிறது t is equal to 2 இருக்கும்போது அது எதை குறிக்கும்? இறுதி நிலையை குறிக்கும். அப்படின்னா tங்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 into t ஸ்கொயர்ங்கிறது 4 I can plus 3 into tங்கிற இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 plus 5 என்ன கிடைச்சிரும்? 8 plus 6 j cap I cap plus 5 அதே மாதிரி தொடக்க நிலை t is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன தெரியும்? தொடக்க நிலை கிடைச்சிரும். So 2 I cap plus 3 j cap plus 5 இல்லையா? அப்படின்னா r final minus r initial என்ன கிடைக்கும்? இதே இரண்டையும் நான் கழிக்கிறேன். கழிச்சா என்ன கிடைக்கும்? I கழிக்கிறேன். கிடைக்கும் போது 6 I cap plus 6 minus 3 3 j cap அதே மாதிரி 5 minus 5 வரும்போது என்ன ஆகும்? 0 இல்லையா? சோ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 I cap plus 3 j cap divided by இடைப்பட்ட வேறுபாடு என்ன? time 1. அப்படின்னா b average என்ன கிடைச்சிருச்சு? இது என்ன கிடைச்சிருச்சு இல்லையா? சோ இப்போ எனக்கு வெக்டர்ல இருக்கு. இப்போ நான் மாடுலஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? வேகம் என்ன கிடைக்கும்? எப்படின்னா நான் 3 வெளிய எடுக்கிறேன். என்ன இருக்கும்? 2 I cap plus j cap. சோ இதுக்கு நான் மாடுலஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? 3 into root of 2 square plus 1 square என்ன கிடைக்கும்? 3 root 5 meter per second. சோ இது என்னது? சராசரி வேகம் என்ன கிடைச்சது? இது சராசரி திசை வேகம். இது சராசரி வேகம். இப்போ உடனடி திசை வேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? v instant is equal to dr by dt. சோ இத என்ன பண்ணனும்? வகைப்படுத்தணும். எதை பொறுத்து? டைமை பொறுத்து. வகைப்படுத்தினா என்ன கிடைக்கும்? 2 t ஸ்கொயர் வகைப்படுத்தினா n into x power n minus 1. என்னங்கிறது 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 t power 2 minus 1 ங்கிறது 1 I cap plus இத வகைப்படுத்தும் போது 3 into t வகைப்படுத்தும் போது 1. சோ என்ன கிடைச்சிச்சு? 4t I cap plus 3 j cap. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு? இப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு? திசைவேகம் என்ன கிடைச்சிச்சு? இப்போ t is equal to என்ன கிடைச்சு? t னை சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? உடனடி திசைவேகம் என்ன கிடைச்சு? 4 into 3 I cap plus 3 j cap 12 I cap. ஓகே, சோ இது என்னது? உடனடி திசைவேகம். புரிஞ்சுதா? ஓகே, சோ இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ என்ன கொடுத்திருக்காங்க? பொருளின் நிலை கொடுத்திருக்காங்க. s is equal to ஓகே t ஸ்கொயர் plus 3t. ஓகே, சோ என்ன கேட்டிருக்காங்க? பொருளின் சராசரி திசைவேகம். சோ எப்போ t is equal to 1 to t3. அதே மாதிரி உடனடி திசைவேகம் என்ன கேட்டிருக்காங்க? t is equal to 2 ஆகும்போது உடனடி திசைவேகம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ ஃபர்ஸ்ட் சராசரி திசைவேகத்தை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So V average is equal to okay delta S divided by delta T. அப்படினா S பொருளின் இறுதி நிலை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? T is equal to 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். மைனஸ் பொருளின் தொடக்க நிலை S. T is equal to 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். divided by T2 minus T1. T is equal to 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? இறுதி நிலை எப்படினா so 3 square plus 3 into 3 என்ன கிடைக்கும்? 9 plus 9 என்ன கிடைக்கும்? 18. ஓகே, அப்படினா s is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு தொடக்க கிடைச்சிரும். தொடக்க நிலை 1 square plus 3 into 1 என்ன கிடைச்சிரும்? 4. ஓகே, சோ இதுக்கு இடைப்பட்ட வேறுபாடு என்னது? t is equal to 3 minus t is equal to 1 divided by so time difference 2 என்ன கிடைச்சிரும்? 18 minus 4 divided by 2 14 divided by 2 என்ன கிடைச்சிரும்? 7 meter per second. ஓகே, இது என்னது? சராசரி திசைவேகம். இப்போ உடனடி திசைவேகம் இத நான் வகைப்படுத்தணும். வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும்? ds by dt என்ன கிடைச்சிரும்? d உடனடி திசைவேகம். வகைப்படுத்தினா t ஸ்கொயர் வகைப்படுத்தினா 2t plus 3t வகைப்படுத்தினா 3. இப்போ t is equal to என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? 2 னா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா பார்க்கலாம். 2 into 2 plus 3 4 plus 3 என்ன கிடைச்சிரும்? 7 meter per second.
சோ இந்த கண்டிஷனை பாருங்க, உடனடி திசைவேகமும் சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் சமமா இருக்கு. புரியுதா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். x is equal to 2t square plus 4t minus 6 சராசரி திசைவேகத்தின் மதிப்பு காண்க. ஓகே, சோ டைம் கொடுத்துட்டாங்க, t is equal to 0 to 2 செகண்ட்ல. அப்ப நான் எப்படி கால்குலேட் பண்ணா b average is equal to delta r by delta t. இங்க என்னது delta x by delta t. அப்படினா இறுதி நிலை எப்படி எனக்கு கிடைக்கும்? சோ t is equal to 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் x ல. அதே மாதிரி ஆரம்ப நிலை எப்படி எனக்கு கிடைக்கும்? t is equal to 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் x divided by time difference 2 minus 0. என்ன கிடைச்சிரும்? x t is equal to 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? 2 4 plus இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 into 2 minus 6 என்ன கிடைச்சிரும்? minus x is equal to 0 substitute பண்ணும்போது இது cancel ஆயிடும், இது cancel ஆயிடும், minus 6 divided by 2. So 8 plus 8 minus 6 minus into minus என்ன plus 6 ஆயிடும் divided by 2. So இது cancel ஆயிடுச்சு, என்ன கிடைச்சிரும்? 8 plus 8 16 divided by 2 என்ன கிடைச்சிரும்? 8 meter per second. So option. Okay, next problem பார்க்கலாம். துகள் ஒன்று A இலிருந்து B க்கு V1 வேகத்திலும் B இலிருந்து A க்கு V2 வேகத்திலும் திரும்புகிறது எனில் சராசரி வேகம் and சராசரி திசை வேகம் கேட்டிருக்காங்க. அப்படினா so A point to B. So A இலிருந்து B then B இலிருந்து A அப்படினா தொடக்க நிலையும் இறுதி நிலையும் சமமா இருக்கனால திசை வேகம் என்ன இருக்கும்? சராசரி திசை வேகம் is equal to 0. இல்லையா? இப்போ நான் சராசரி வேகம் கால்குலேட் பண்ணனும். சோ A இலிருந்து B க்கும் B இலிருந்து A க்கும் இடைப்பட்ட தொலைவு சமமா இருக்கனால நான் இங்க எடுத்துட்டேன் d h. அப்படினா திசை வேகம் எப்படி சரி? வேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சராசரி வேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். இங்க கடந்த தொலைவு A இலிருந்து B க்கு d பிளஸ் B இலிருந்து A க்கும் d டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம் எனக்கு தெரியல, நான் என்ன எடுத்துட்டேன்? சோ A இலிருந்து B க்கு t1 பிளஸ் B இலிருந்து A க்கு t2. எப்படி t2 கால்குலேட் பண்ணலாம்? t1 t2. So V is equal to d by t. எனக்கு t1 வேணும் அப்படினா என்ன பண்ணலாம்? d divided by v1. அதே மாதிரி t2 வேணும் அப்படினா d divided by v2. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு கிடைக்கும் 2d divided by d by v1 plus d divided by v2. So நான் d ஐ வெளிய எடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த d கேன்சல் ஆயிடும். எனக்கு 2 divided by 1 by v1 plus 1 by v2. So இப்போ நான் குறுக்கு பெருக்கல் பெருக்கல் கிடைச்சு 2 divided by v1 plus v2 divided by v1 v2. So v1 v2 மேல போயிடும் 2 v1 v2 divided by v1 plus v2. ஆப்ஷன் என்ன அப்படினா ஆப்ஷன் C. ஓகே, அதே மாதிரி சீரான வேகத்தில் இயங்கும் துகள் மொத்த தூரத்தில் முதல் பாதியை v1 வேகத்திலும் இரண்டாவது பாதியை v2 வேகத்திலும் கடக்கிறது எனில் சராசரி வேகம் கேட்டிருக்காங்க. அப்படினா just I take A to B. Okay, so மொத்த தூரத்தை நான் என்ன வெச்சிட்டேன்? dt ன்னு வெச்சிட்டேன். 2d ஈஸியா இருக்குறதுக்காக நான் 2d வெச்சிட்டேன். நீங்க d ன்னு வெச்சாலும் நீங்க முதல் பாதை சொல்லும்போது d by 2 ன்னு வெச்சுக்கோங்க. நீங்க 2d வெச்சனால ஈஸியா நான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, சோ முதல் பாதை சொல்லும்போது என்னது? d, இரண்டாவது பாதை d. ஓகே, சோ முதல் பாதையை v1 வேகத்திலும் இரண்டாவது பாதையை v2 வேகத்திலும் கடக்கிறது சராசரி வேகம் கால்குலேட். அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சராசரி வேகம் கடந்த தொலைவுங்கிறது 2d, எடுத்துக்கொண்ட காலம் முதல் பாதையை கடக்கிறது t1 டைம், இரண்டாவது பாதையை கடக்கிறது t2 டைம். அப்படினா t1 plus t2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2d divided by same thing, so d divided by v1 plus d divided by v2. அப்படினா கேன்சலேஷன் எனக்கு கிடைக்கும் 2v1 v2 divided by v1 plus v2. ஆப்ஷன் D. புரியுதா? அப்படினா பாருங்க, இந்த ப்ராப்ளத்திலயும் தொலைவு சமமா இருக்கு, இந்த ப்ராப்ளத்திலயும் தொலைவு சமமா இருந்துச்சு அப்படினா என்ன சொல்லலாம்? 2v1 v2 divided by v1 plus v2. இது வெரி இம்பார்ட்டன்ட். பொருள் கடந்த தொலைவு சமமா இருந்துச்சு அப்படினா சராசரி வேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2v1 v2 divided by v1 plus v2. ஓகே, புரியுதா? சோ 6th ப்ராப்ளம். துகள் ஒன்று பயணத்தின் மொத்த நேரத்தில், ஓகே, மொத்த நேரத்தில் முதல் பாதியை t divided by 2 ஆர் என்ன சொல்லிருக்காங்க? v1 வேகத்திலும் இரண்டாவது பாதி நேரம் t divided by 2 v2 நேரத்திலும் கடக்கிறது எனில் சராசரி வேகம் நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியாது? தொலைவு எனக்கு தெரியாது, எனக்கு டைம் மட்டும் தான், எனக்கு காலம் மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்படினா A ல இருந்து B. ஓகே,
சோ முதல் பாதி நேரத்தை அப்படின்னா டோட்டல் டைம் என்ன எடுத்துட்டேன் ஈஸியா சால்வ் பண்றதுக்காக 2t முதல் பாதி நேரத்தை ஓகே சோ v1 வேகத்திலும் இரண்டாவது பாதி நேரத்தை v2 வேகத்திலும் கணக்கிடுறேன் அப்படின்னா சராசரி வேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் எனக்கு d ஓட வேல்யூ எனக்கு தெரியாது சோ அதனால இதுக்கு இடைப்பட்ட தொலைவு d1 இதுக்கு இடைப்பட்ட தொலைவு d2 d1 plus d2 divided by ஓகே மொத்த காலம்ங்கிறது என்ன அப்படின்னா 2t அப்படின்னா d1 எப்படி கால்குலேட் பண்ணலாம் v is equal to d by t ஓகே d is equal to vt ன்னு சொல்லலாம் அப்படின்னா d1ங்கிறது v1 into t d2ங்கிறது என்ன சொல்லலாம் v2 into t சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண நினைக்கிறோம் சோ v1t plus v2t divided by 2t so tt cancel ஆயிடுச்சு நினைக்கிறோம் v1 plus v2 divided by 2 okay so option d okay so இங்க பாருங்க so காலம் சமமா இருந்துச்சு அப்படினா சராசரி வேகத்தை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்னது v1 plus v2 divided by 2 இது தொலைவு சமமா இருந்துச்சுனா சராசரி வேகம் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா ஓகே சோ வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி துகளொன்று மொத்த தூரத்தின் முதல் பாதியை v வேகத்திலும் இரண்டாவது பாதியை v1 மற்றும் v2 வேகத்தில் சம நேர இடைவெளியில் கடக்கிறது எனக்கு இருக்காங்க சராசரி வேகம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நாம டயகிராம் வரையலாம் சோ a to b ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா முதல் பாதியை தூரத்தின் முதல் பாதி அப்படினா நான் ஈஸியா இருக்கிறதுக்காக டோட்டல் டிஸ்டன்ஸ் d எடுத்துட்டேன் முதல் பாதி என்ன சொன்னா d1 இது இரண்டாவது பாதி ஓகே முதல் பாதியின் வேகம் v கொடுத்திருக்காங்க இரண்டாவது பாதியில் என்ன கொடுத்திருக்காங்க வேகம் என்ன இருக்கு v1 v2 சம நேர இடைவெளினா என்ன இருக்கு இது அப்படினா சம நேர இடைவெளி அப்படினா சராசரி வேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் v t is equal to c அப்படினா எப்படி கால்குலேட் v1 plus v2 divided by 2 இல்லையா எனக்கு கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் இது என்னது சம கால இடைவெளி இது ரெண்டும் இல்லையா சம கால இடைவெளி அப்படினா அதுக்கான ஃபார்முலா v average equal to இங்க நான் கால்குலேட் பண்ணிட்டேன் v average equal to v1 plus v2 divided by 2 இங்க எனக்கு வேகம் என்ன கொடுத்திருக்காங்க v ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இப்போ இது ரெண்டும் சம கால இடைவெளி d sin அப்படினா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணேன் 2v1 v2 divided by v1 plus v2 times இல்லையா 2 v1ங்கிறது v v2ங்கிறது என்ன அப்படினா இந்த v1 plus v2 divided by 2 divided by v1 plus v2 v plus v1 plus v2 divided by 2 okay so நான் பெண்ணாயிரும் நான் இங்க மல்டிப்ளை பண்ணேன் அப்படினா எனக்கு கிடைச்சிரும் 2v1 so இந்த 2 கேன்சல் ஆயிருச்சு அப்படினா 2v1 plus v2 divided by இத நான் இங்க பெருக்கினேன் அப்படினா 2v plus v1 plus v2 so இது மேல போயிடும் இல்லையா so 2v into v1 plus v2 divided by 2v plus v1 plus v2 okay so answer v average so அதே மாதிரி இப்ப பார்க்கலாம் the eighth one துகளொன்று a ல இருந்து b க்கு 20 km/h வேகத்திலும் b ல இருந்து a க்கு 40 km வேகத்திலும் திரும்புகிறது எனில் சராசரி வேகம் a ல இருந்து b க்கும் b ல இருந்து a க்கும் d சேமா இருக்கனால நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சேம் 2v1 v2 divided by v1 plus v so 2 into v1 ங்கிறது 20 into v2 ங்கிறது 40 km/h square divided by v1 ங்கிறது 20 40 60 km/h okay so இத எனக்கு சால்வ் பண்ணா எனக்கு கிடைச்சிரும் 40 into 2 80 km/h divided by 3 இல்லையா இப்போ நான் மீட்டர் per second கன்வர்ட் பண்ணா எனக்கு கிடைச்சிரும் 80 divided by 3 1 km/h னா 5 divided by 80 meter per second இல்லையா இது கேன்சல் பண்ணா எனக்கு கிடைச்சிரும் 0.8 meter per second just substitute பண்ணி பார்த்து